யார் கோவப்பட்டாலும் தப்பு தான். குழந்தை கோவப்படும் தப்பு தான், பெற்றவங்க கோவப்படும் தப்பு தான், மாமியார் கோவப்பட தப்பு தான், மருமக கோவப்பட தப்பு தான், பிடிச்சவங்க கோவப்பட தப்பு தான், பிடிக்காம கோவப்பட தப்பு தான். தெளிவாக தெரியும். ஆனால் நம்ம பிரித்து தெரிஞ்சு அது இறைவன் வேணான்னு கேட்கல. இந்த குணம் வேணாம் இறைவனே, எனக்கும் வேணாம், அவங்களுக்கும் வேணாம், குடும்பத்தார் யாருக்கும் வேணாம். அந்த கோபத்தின் காரணமாக நம்ம மற்றவங்க பாதிக்கிறோம், நம்ம முதல் பாதிக்கிறோம். மற்றவங்க வார்த்தைகளை பாதிக்க வச்சுடுறோம். முதல்ல நம்ம மனசில் அவ்வளோ கஷ்டம் ஏற்படுது. அந்த கஷ்டத்தை உடலெல்லாம் கைகாலம் நடுங்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு உறுப்பும் பாதிக்கப்படுது. அதை உணர்றோமா? எந்த உணர்ச்சியின் காரணமாக நீங்கள் அதிகமாக ஆவேசமாக இருக்குமோ அதெல்லாம் உறுப்புகள் பாதிக்கப்படுது. அதை உணர்ந்து அதுக்காக இவனே பாவத்தை மன்னிச்சிட வேண்டாம், எனக்கு கோவம் எனக்கு வேணாம். நம்ம பாதித்து மற்றவங்களையும் பாதிக்க வைக்கிறோம். இதெல்லாம் தான் நம்ம அறிஞ்சோ அறியாமல் செஞ்சுட்ட பாவமாக இருக்குது. அதை நியாயப்படுத்துகிற அளவுக்கு பயபக்தியை நியாயப்படுத்த மாட்டாங்க. உணர்ச்சியில் கொஞ்சம் மனசில் கோவம் வந்தால் கூட பாவம் பண்ணி கேட்டுக்குவாங்க. கவனம் இங்கே இருக்குது. அகப்பாடில் கவனம் இல்லைன்னு சொன்னால் வெளிப்படையாக நம்ம கோவப்பட்டு அடிச்சுட்டு நியாயப்படுத்துவோம். புறப்பால் இருக்கும்போது அகப்பாடு என்ன சொன்னால் நம்ம உணர்ச்சியாக மாறும் பொழுதே வேண்டான்னு கேட்போம். இந்த உணர்ச்சி கூட வேண்டாம் வேணும்னு கேட்போம். உணர்ச்சியாக மாறும்போது நம்ம வரம் மீறுறோம். நம்முடைய உணர்வுகள் உணர்ச்சியாக மாறும்போது வரம் மீறுறோம். அங்கே தான் வரம்பு இருக்குது. அதுக்கே உணர்ந்துடணும், இது வேண்டாம் நீ வாழைக்கும் காலம் இந்த உணர்ச்சி கூட எனக்கு வேண்டாம். மனசுக்குள்ள சின்ன கோபம் இருக்குது, அது வந்துட்டு போயிடுச்சு, அது வேண்டாம். நீ வாழைக்கும் காலமாக எனக்கும் இந்த உணர்ச்சி வேணாம், என் குடும்பத்துக்கு உணர்ச்சி வேணாம், சமுதாயத்துக்கு உணர்ச்சி வேணாம். உணர்வில் வாழணும். உணர்வின் பாதை என்னுடைய பாதை, சுகமான பாதை, சுதந்திரமான பாதை, அமைதி நிம்மதியான ஆரோக்கியமான பாதை. அதை வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் தெரியும் அந்த அனுபவம், அந்த சுகம் விவரிக்க முடியாது. அந்த சுகத்தில் உடல் இன்னும் நல்லபடியாக நமக்கு சுகம் கிடைச்சிட்டு இருக்கு. மன சுகத்தில் உடல் சுகமாகும். இன்னும் என்ன பிரச்சனை இருக்குது உங்களை அறியாமையே மாறிட்டு இருக்கும். நீங்கள் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்து பார்ப்பீங்க, இந்த பிரச்சனைக்கு அப்போ வந்துட்டு வரவே இல்லைன்ற அளவுக்கு. வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி வரும், அல்லது 2-3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். ஆனால் இப்போ சுத்தமாக அது இல்லவே இல்லை, பல வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு இந்த சுகத்தில் அது சுகமாயிட்டுருக்கும். புதிய படைப்பாக நீங்கள் படைக்கப்படுவீங்க. ஆனால் உணர்ச்சியில் இருக்கும்போது எந்த உறுப்பெல்லாம் பலன் இருக்கோ இன்னும் அது கஷ்டமாயிட்டு, அந்த பலனும் இன்னும் பலனமாயிட்டு, இன்னும் தொந்தரவு அதிகமாயிட்டு. அப்படி தொந்தரவு ஆகும்போது மறுபடியும் அதை பார்த்து இன்னும் கவலைப்படுறோம், இன்னும் தொந்தரவு அதிகமாயிட்டு. கஷ்டங்களை பார்த்து கவலைப்படும் போது இன்னும் தொந்தரவு அதிகமாயிட்டு. ஆனால் மன சுகம் அடைஞ்சாமல் தான் உடல் சுகம்.